ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 28/7/2026 சாக்கார முரளி பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, ஸோ கெட்டு போனவங்களை சீர்திருத்துறவர் ஒரு பாபா தான். ஸோ கெட்டு போனதுனால துரதிர்ஷ்டசாலியாக மாறிட்டோம். ஸோ துரதிர்ஷ்டசாலியாக இருக்கிற நம்மளை அதிர்ஷ்டசாலியாக மாற்றுறார் பாபா. எப்படி மாற்றுறார்? ஞானத்தை கொடுத்து அதிர்ஷ்டசாலியாக மாற்றுறார். ஸோ பாபாவை தவிர வேறு யாரும் நம்மளை அதிர்ஷ்டசாலியாக மாற்ற முடியாது. இந்த ஆன்மீக பட்டியில் உட்காரணுன்னா குழந்தைங்களுக்கு ஒரு விதி இருக்குது. அது என்ன விதி? ஸோ ஆன்மீக பட்டினால நினைவு யாத்திரையில் உட்காடுறோம் இல்லையா? அப்போ நினைவு யாத்திரையில் உட்காரவங்களுடைய எண்ணம் ஒருபோதும் இங்கும் அங்கும் செல்லக்கூடாது. ஏன்னா மற்றவங்களுக்கும் நம்ம டிஸ்டர்பன்ஸை உருவாக்குறோம். அதில் கவனம் கொடுக்கணும். எல்லோரும் ஒரு விஷயத்தை இப்படி பிடிச்சி இழுக்கும்போது இன்னொருத்தர் ரிவர்ஸில் பிடிச்சி இழுத்தா அந்த மாதிரி ஆகிடும். ஸோ எல்லோருடைய எண்ணமும் பாபாவோடவும் சொர்க்கம் ஞானம் இந்த மூணுத்திலே தான் மூழ்கி இருக்கணும். ஒரு பாபாவை தான் நினைவு செய்யணும். ஒருவேளை உங்களுடைய புத்தி அங்கே இங்கேன்னு போகுதுன்னா தூங்கி விழுவீங்க, கொட்டாவி வரும். இதனால் வாயுமண்டலம் கெட்டு போயிடும். அப்போ பார்த்திங்களா, வெளி விஷயம் இது சமசூப்பரில் எல்லா பாபா குழந்தைங்களும் பாபாவை நினைக்கும்போது அங்கே அமைதியான வாயுமண்டலம் இருக்கும். அப்போ நீங்கள் உட்காந்து உங்களுடைய புத்தி வேறு இடத்துக்கு போகுதுன்னா தூங்கிடுவீங்க, கொட்டாவி வரும்ன்ற. அதனால் வாயுமண்டலமே கெட்டு போயிடும். அதனால் உங்களுக்கு நீங்களே நஷ்டத்தை உருவாக்குறீங்க. இது இல்லாமல் மற்றவங்களுக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ணும். பாடல்: உள்ளத்தின் உதவியாளனை துண்டித்து விட வேண்டாம். ஓம் சாந்தி. இல்லை, நம்ம இதயத்துக்கு உதவி செய்பவர் ஒரு பாபா தான். அவர்கிட்ட இருந்து புத்தியை துண்டிக்கலாமா? இனிமையிலும் இனிமையான குழந்தைங்க, பாட்டுடைய 2 வார்த்தை கேட்டீங்க. குழந்தைங்களுக்கு ஆக்சுவலாக பாபா எச்சரிக்கை கொடுக்கிறார். இந்த நேரத்தில் கூட இல்லையா, கடவுளே வந்திருக்கிறாரு தான், இருந்தாலும் பிராமணர்களான உங்களை தவிர எல்லாருடைய அதிர்ஷ்டமும் கெட்டு போயிடுச்சு. ஸோ நீங்கள் கூட கெட்டு போன அதிர்ஷ்டத்தை இப்போ சீர்திருத்திட்டு இருக்கிறீங்க பாபாவின் வழிபடி நடந்து. ஏன்னா பாபா தான் அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடியவர். சிவபாபா எவ்வளோ இனிமையானவர்னு உங்களுக்கு தெரியும். பாபான்ற வார்த்தையே ரொம்ப ரொம்ப இனிமையானது. பாபா கிட்ட இருந்து தான் எல்லா ஆத்மாக்களுக்கும் ஆஸ்தி கிடைக்குது. இல்லை, ஜென்ரலாகவே அப்பா கிட்ட இருந்து தானே ஆஸ்தி கிடைக்கும். அலௌகிக தந்தைக்கிட்ட இருந்து ஆண் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் ஆஸ்தி கிடைக்கும், பெண் குழந்தைங்களுக்கு கிடைக்காது. ஆனால் இங்கே மட்டும்தான் ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் ஆஸ்திக்கு அதிகாரம் சமமாக இருக்குது. ஆனால் அவங்க முயற்சி பண்ணுறதுல வித்தியாசம் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இங்கே பாபா தன்னுடைய குழந்தைகளாகிய ஆத்மாக்களுக்கு ஆஸ்தியை கொடுப்பதற்காகத்தான் இந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஆத்மாக்கள் எல்லோருமே சகோதரர்கள்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க. உண்மையிலே இதுதான் சகோதரத்துவம் சொல்லப்படுது. இல்லை, ஒரு பகவானுடைய குழந்தைகள். பிறகு ஏன் இவ்வளவு சண்டை போடுறாங்க? காரணம் வெவ்வேறு மதம். எது? உடம்பு. இப்போ ஆத்மான்னு பார்த்தா எல்லாமே ஒரு பகவானுடைய குழந்தைங்க. ஸோ எல்லாருமே தங்களுக்குள்ளே சண்டை போடுறாங்க. காரணம் என்ன? நிறைய தர்மம், நிறைய வழிகள்,
முக்கியமாக நடக்கிறது ராவண ராஜ்யம். அதனால் ராவண ராஜ்யத்தில் சண்டை தான் நடக்கும் இல்லையா? ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் விகாரம் நுழைஞ்சு இருக்குது. பாருங்கள், காம விகாரத்துக்காக எவ்வளோ சண்டை போடுறாங்க. இல்லை, எல்லோருமே அவங்கவுங்க மதம் பெருசு அப்படின்னு நினைக்கும் பொழுது அங்கே வித்தியாசம் தெரியுது. எல்லோரும் ஆத்மா ஒரு கடவுளுடைய குழந்தைன்னும் போது வித்தியாசம் தெரியாது. அதனால தான் சொர்க்கத்தில் எந்த விதமான சண்டையும் நடக்கலை. ஸோ இங்கே எல்லா விதமான விகாரமும் மனிதனுக்குள்ளே இருக்குது. குறிப்பாக காமம், அதுக்கு தான் அதிகப்படியான சண்டை நடக்குதுன்றார். உண்மைதான் இல்லையா? இன்றைக்கி கூட கொலைகள்லாம் பார்த்திங்கன்னா காமத்திற்காக தான், இந்த கள்ள தொடர்பு இந்த மாதிரி விஷயத்திற்காக தான் கொலைகள் அதிகமாக நடக்குது. பாபா சொல்கிறாரு, காமத்துக்காக நிறைய ராஜாக்கள் சண்டை போட்டிருக்கிறாங்கன்றார். காமத்துக்காக அதிக சண்டை போட்டிருக்கிறாங்கன்றார். இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இப்போ நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியல எப்படின்ட்டு. பட் காமத்துக்காக தான் அதிக சண்டை போட்டிருக்கிறாங்கன்றார். ஒருவேளை வேறு நாட்டு பொண்ணை லவ் பண்ணியிருப்பாங்களா, அல்லது இன்னொருத்தருடைய மனைவியை லவ் பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அதுக்காக தான் சண்டை போட்டிருக்கிறாங்கன்றார். எவ்வளோ சந்தோஷம் அடைகிறாங்க. யார்கிட்டையாவது மனசை பறி கொடுத்துட்டாங்கன்னா கொலை கூட செய்கிறாங்க இல்லையா? இப்படி கூட இருக்கும். வேறு எதிரி நாடாக இருக்கும். அந்த நாட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு ராஜா லவ் பண்ணிட்டாருன்னும் பொழுது அந்த ஒரு பொண்ணுக்காகவே அந்த நாட்டு மீது படையெடுக்க வேண்டிய மாதிரி ஆகியிருக்கலாம். இந்த மாதிரி நிறையா இருக்குது. அந்த முறை பொண்ணு மாமா பொண்ணு இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது இல்லையா? ஸோ அதனால் கொலையும் பண்ணுறாங்க. ஸோ நிறைய அந்த மாதிரி நடக்குது, இப்போவும் நடக்குது இல்லையா? காமம் மகா எதிரி. கோபம் இருக்கிறவங்கள கோபக்காரன் சொல்கிறோம், பேராசை இருக்கிறவனை பேராசைக்காரன் சொல்கிறோம். ஆனால் காமம் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் நிறைய பேர் வச்சுட்டாங்க. காம கொடூரன், விகாரி, இது மாதிரி நிறைய பேர் காமத்தில் இருக்கிறவனுக்கு தான் வச்சுருக்குறாங்க. அவன் கேரக்டர் சரியில்லை அப்படின்னாலே அது காமத்தை தான் குறிக்குது. இல்லை, கோபப்படுறவனுக்கு கேரக்டர் சரியில்லை சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால தான் அமிர்தத்தை விட்டுட்டு விஷத்தை ஏன் குடிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை, இந்த ஞான அமிர்தத்தை விட்டுட்டு காமம்ன்ற விஷத்தை ஏன் குடிக்கிறீங்க? சாஸ்திரத்தில் அமிர்தம்ன்ற பேரை வச்சிருக்கிறாங்க. கடலை கடையும் பொழுது அமிர்தம் வெளிப்பட்டதாக சொல்கிறாங்க. லக்ஷ்மி கிட்ட தான் கலசம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ கதைகள் உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனால் உண்மையில் கடலை கடைந்து அமிர்தம் வெளிப்பட்டதுன்றது இந்த ஞானக்கடலை சிந்தனை பண்ண ஞானத்தை சிந்தனை பண்ண நமக்கு அமிர்தம் வருவது. அதாவது அந்த ஞானத்தில் நல்ல நல்ல கருத்துக்கள் வெளிப்படுறது, அது ஆழமாக புத்தியில் பதியறதுனால சந்தோஷம் வர்றதை குறிக்குது. ஸோ இதில் மிகப்பெரிய விஷயமாக கடவுள் எங்கும் நிறைந்தவர், சர்வே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது கீதையின் பகவான்ற விஷயம். கீதையின் பகவான் யாருன்ற விஷயம், பதித்த பாவனன் யாருன்ற விஷயம், இதெல்லாம் மிகப்பெரிய தவறான விஷயங்களாக வெளிப்பட்டு இருக்குது. ஸோ அதனால் கண்காட்சியில் இந்த விஷயங்களின் படங்களை வச்சு நீங்கள் புரிய வைக்கணுன்றார். கீதையின் பகவான் யார், பதித்த பாவனன் யார், இதெல்லாம் நீங்கள் புரிய வைக்கணும். ஆனால் இதெல்லாம் புரிய வைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது இல்லையா? நிறைய கேள்வி கேட்பாங்க, சாதுக்களும் பதில் சொல்ல தயாராக இருக்கணும். ஸோ பதித்த பாவனன் யார், ஞானக்கடல்னு சொல்கிறோமே அது யார், அதேமாதிரி ஞானக்கடலிருந்து வெளிப்பட்ட ஞான கங்கைகள்னு சொல்கிறோமே அது என்ன தண்ணியினாலான கங்கையை சொல்லுவோம், அல்லது தண்ணியினாலான கடலையை ஞானக்கடல்னு சொல்லுவோம் அப்படின்றதெல்லாம் புரிய வைக்கணும். ஸோ எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் புரிய வைக்கப்படுது. ஸோ இந்த நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் பாபாவுக்கு புரிய வைக்கிறார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே,
உங்களை யார் இப்போ தூய்மையாக்கிட்டு இருக்கிறது? கெட்டு போனதை சீர்திருத்தக்கூடியவர் யார்? இந்த பதித்த பாவனன் எப்போ வரார்? இந்த விளையாட்டு எப்படி உருவாகி இருக்குது? இந்த கேள்விக்கான விடை யாருக்குமே தெரியறது கிடையாது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் பாபாவை ஞானக்கடல்னு சொல்கிறோம். அவர் கருணைக்கடலாகவும் அமைதிக்கடலாகவும் இருக்கிறார். கெட்டுப்போனதை சீர்திருத்தக்கூடியவர் ஒரே ஒருத்தர் தான், அது சிவபாபா தான். ராவணன் தான் நம்மளை கெடுத்திருக்கிறான் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிறோம். இந்த விளையாட்டு வெற்றி தோல்விக்கான விளையாட்டு. ஸோ ராவணனை கூட உங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு வருஷமும் அவனுடைய உருவ பொம்மையை செஞ்சு எரிக்கிறாங்க. ஏன்னா ராவணன் தான் பாரதத்துடைய மிகப்பெரிய எதிரி. ஸோ அதனால் பாரதத்தில் தான் ஒவ்வொரு வருஷமும் அவனுடைய உருவ பொம்மையை எரிக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் நீங்கள் எப்பொழுதுலேருந்து இப்படி எரிக்க ஆரம்பிச்சிங்கன்னு கேளுங்க. அவங்க காலகாலமானுவாங்க. உலக படிப்பின் ஆரம்பத்திலேருந்தே செய்கிறோம்னு சொல்லுவாங்க. சாஸ்திரத்தில் எதையெல்லாம் படித்தாங்களோ அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். ஈஸ்வரனை சர்வவியாபின்னு சொல்கிறதும் அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. பாபா இது யாருடைய தவறுன்னு சொல்கிறது கிடையாது. ஏன்னா இது நாடகத்தில் பதிவாகி இருக்குது. இது தவறுன்னு மட்டும் புரிய வைக்கணும், அவ்வளோதான். இல்லை இந்த கலியுகத்தில் எல்லாமே இந்த தவறுக்கு இவங்க தான் காரணம், இவங்க தான் திட்டமிட்டு இப்படி பண்ணாங்க, அப்படி இப்படின்னு சொல்கிறத திரும்ப திரும்ப கேட்குறோம். ஆனால் பாபா இது யாருடைய தவறுன்னு பாபா சொல்கிறது கிடையாது. நாடகத்தில் பதிவாக இருக்குது, அவ்வளோதான். அவங்கவுங்கள நடிப்பில் அப்படி நடிச்சிட்டாங்க. அதனால தான் இது வெற்றி தோல்வியின் விளையாட்டுன்னு சொல்கிறோம். ஸோ மாயா கிட்ட பக்தி மார்க்கத்தில் தோல்வியே தோல்வி அடைகிறோம். இப்போ இந்த சங்கமேகத்தில் ஞான மார்க்கத்தில் வெற்றியே வெற்றி அடைகிறோம். மாயா கிட்ட எப்படி தோல்வி அடைகிறீங்கன்னு பாபா புரிய வைக்கிறார். முழு அரை கல்பமும் ராவண ராஜ்யம்தான் நடக்குது. முந்தைய கல்பம் மாதிரி ஒரு வினாடி கூட வித்தியாசம் ஏற்பட முடியாது. ராமராஜ்யத்தின் ஸ்தாபனையும் ராவண ராஜ்யத்தின் விநாசமும் நடக்குது. நாடகத்தில் எது எந்த நேரத்தில் நடக்கணுமோ அது கரெக்டாக அந்த நேரம் நடக்குது. சத்தியுகத்தில் இலங்கை இருக்காது. அது புத்த தர்மத்தின் தேசம்னு பாபா சொல்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா இது? புத்த தர்மத்தின் தேசம்ன்றார். இவங்க தமிழர்கள் பூமி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே, அது புத்த தர்மத்தின் தேசம்னு கடவுளே சொல்கிறார். எழுத படிக்க தெரிஞ்சவங்க லண்டன் இந்த பக்கம் இருக்குது, அமெரிக்கா இந்த பக்கம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா படிப்புனால அவங்க புத்தியின் போட்டு திறக்கப்படுது. வெளிச்சம் கிடைக்கிது. அதே மாதிரி இந்த படிப்பின் மூலமாக நமக்கு நம்ம புத்தியின் போட்டு திறக்குது இல்லை? மற்றவங்களுக்கு அந்த சின்ன சின்ன விஷயந்தான். நமக்கு நாம் என்னவாக இருந்தோம், இதை பற்றிய சிந்தனையே இல்லாமல் இருந்தோம், என்னவா ஆக போகிறோம். ஸோ இப்போ தான் அந்த போட்டை திறக்கிறார், ஞான ஒளி கொடுக்கிறார். இதைத்தான் ஞானத்தின் மூன்றாவது கண்ணு சொல்லப்படுது. ஸோ வயதானவர்களுக்கு நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிறது கஷ்டம், புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அதனால் இவங்க அந்த ஒரே ஒரு விஷயம், பாபாவை நினைக்கணும், சரீரத்தை விட்டு போகணும், நான் ஆத்மா, என்னுடைய ஒரு சிவபரமாத்மா, அது ஒன்று மட்டும் தாரணை பண்ணணும். ஏன்னா அதான் கடைசியில் உதவும். மனிதர்கள் நிறைய சாஸ்திரம் படிக்கிறாங்க. அப்போ நிறைய தெரிஞ்சுக்கிறத விட இந்த இறைவன் நினைவு தானே மெயின். இப்போ வேறு எதுவுமே தெரியாமல் இறைவன் நினைவில் இருக்கிறவங்க நிறைய விஷயம் தெரிஞ்சவங்களை விட முன்னுக்கு போக முடியும்.
மனிதர்கள் சாஸ்திரம் நிறைய படிக்கிறாங்க, கடைசியில் ராம்னு சொல்லுங்கன்னு சொல்லிடுறாங்க. சாஸ்திரமும் படிங்க, வேதமும் படிங்கன்னு சொல்கிறது கிடையாது. கடைசியில் ராமரை நினைங்கன்னு மட்டும் சொல்கிறாங்க. வாழ்க்கையில் அதிக காலம் எதை பற்றி அதிகமாக நினைக்கிறீங்களோ அதுதான் கடைசியில் ஞாபகம் வரும்ன்ற. ஸோ இந்த உடலை விட்ட பிறகு வேறு ஏதாவது ஞாபகம் வந்தாலே ஃபெயில். இல்லை, சொர்க்கம், ஆத்மா, பரமாத்மா இந்த மூணுத்தை தவிர வேறு எந்த நினைவும் இருக்கக்கூடாது. இப்போ எல்லோருக்கும் அழிவு வரப்போகுது. அப்போ எல்லோரும் யாரை நினைப்பாங்க? நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு சிலர் கிருஷ்ணரை நினைப்பாங்க, சிலர் அவங்க குருவை நினைப்பாங்க. தேகத்தை நினச்சிங்கன்னா விளையாட்டு முடிஞ்சு போயிடும். இல்லை, தேகத்தை மட்டும் நினைக்கவே கூடாது. தேகத்தையோ தேகதாரியையோ நினைக்கக்கூடாது. இல்லை, சிவபாபாவை தவிர எல்லாருமே தேகதாரி தான். ஸோ இங்கே ஒரே ஒரு விஷயந்தான், உங்களை ஆத்மான்னு நினச்சி சிவபாபாவை நினைக்கிறோம், அவ்வளோதான். நம்ம எவ்வளோ நேரம் நினைக்கிறோம் அப்படின்னு சார்ட் வைங்கன்னு பாபா சொல்கிறார். ஸோ இது மிகப்பெரிய எச்சரிக்கை இல்லையா? வாழ்க்கை ஃபுல்லாக யாரை அதிகமாக நினைக்கிறோமோ அவங்க நினைவு தான் கடைசியில் வரும். அது தேகதாரியாக இருந்தால் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்ட்டார். இல்லை, கிருஷ்ணரும் தேகதாரி தான், எந்த குருமாரை நினைத்தாலும் தேகதாரி தான், இயேசுவும் தேகதாரி தான். அப்போ தேகமில்லாத ஒரு சிவபாபாவை நினைத்தால்தான் இங்கேருந்து நம்ம பறந்து போக முடியும். அதுக்காகத்தான் பாபா சொல்கிறார், எவ்வளோ நேரம் நினைக்கிறோம் சார்ட் வச்சுக்கிட்டே இருங்க. இல்லையா? வாழ்க்கை ஃபுல்லாக எவ்வளோ நேரம் எதையோ நினச்சிருப்போம். ஸோ இப்போ அதை எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணுற மாதிரி பாபாவுடைய நினைவு இருக்கணும்னா இப்போ அந்த அளவுக்கு கவனம் கொடுத்து பாபாவை நினைக்கணும். ஸோ எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தூய்மை ஆகிட்டே இருப்பீங்க. மற்றபடி கங்கையில் குளிக்கிறதுனாலும் யாரும் தூய்மையாக முடியாது. ஏன்னா தூய்மை ஆக வேண்டியது ஆத்மா, கங்கையில் குளிக்கிறது உடம்பு. எப்படி ஆத்மா தூய்மையாகும்? ஆத்மா ஒன்றும் தண்ணியினால் நனையாது, அது கீதையிலே இருக்கும் இல்லையா? ஆத்மா தான் அழுக்காகுது, அதே ஆத்மா தான் இப்போ தூய்மையாகவும் ஆகணும். அதுக்கு பரமாத்மாவை நினைக்கணும். ஆத்மா ஒரு சின்ன புள்ளி நட்சத்திரம் மாதிரி இருக்குது 2 புறத்துக்கு மத்தியில். ஸோ அது ரொம்ப சூக்ஷ்மமான நட்சத்திரம் புருவ மத்தியில். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் குழந்தைகளாக நீங்கள் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். இதுதான் பெரிய ஆச்சரியமான விஷயம். இது ரொம்ப சிம்பிளான விஷயம், ஆனால் இது மற்றவங்களுக்கு புரியாது. நான் கல்பமாக சங்கமயுகத்தில் தான் வரேன்னு பாபா சொல்கிறார். மற்றவங்க கல்பம்ன்ற வார்த்தையை விட்டுட்டு யுகம் யுகம்னு போட்டுட்டாங்க. யுகம் யுகமாக கடவுள் வராரு அப்படின்ட்டு. அதனால் மனிதர்கள் எவ்வளோ தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க பாருங்கள். கல்பமாக சங்கமயுகத்தில் நான் வருகிறேன். ஏன்னா எல்லா மதத்துலையும் இப்போ பைபிள் குரானில் கூட நிறைய பேரோட கடவுள் வந்துக்கிட்டே இருந்த மாதிரியும் வெவ்வேறு காலகட்டத்தில் நடக்கிற கதையில் கடவுள் இருக்கிற மாதிரியே காட்டுவாங்க. ஸோ அப்படி கடவுள் வர்றது கிடையாது. கல்பத்திற்கு ஒரே முறை தான் வரார். இது தெரியாமல் மனிதர்கள் தப்பாக யுகமாக வராரு, அடிக்கடி வராரு அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. கல்பமாக சங்கமயுகத்தில் வர அப்படின்னா கடவுளே நேரடியாக சொல்கிறார். ஸோ அடர்ந்த இருளுக்கும் பிரகாசமான வெளிச்சத்துக்கும் இடையில் இருக்கிறது தான் சங்கமயுகம். இல்லை, பிரகாசமான வெளிச்சம் சத்தியுகம், அடர்ந்த காரிருள் கலியுகம். 2த்துக்கும் இடையில் பாபா வரார் சங்கமயுகத்தில். அவர் வருவதன் மூலமாக தான் பிரகாசமான வெளிச்சமாக மாறுது. மற்றபடி யுகம் யுகமாக கடவுள் வர்றதுக்கான அவசியம் இல்லை. ஏனிப்படி இறங்கிக்கிட்டே தானே இருக்குது. கடவுள் வந்திருந்தால் எப்படி இறங்கும்? எப்போ 84 ஜென்மம்
முழுசாக நீங்கள் எடுத்து முடிக்கிறீங்களோ அப்போ தான் நான் வரேன். கரெக்டாக சொல்லணும்னா நம்ம எடுத்தது எல்லாத்தையும் ஃபுல்லாக செலவு பண்ணி பாவ மூட்டை மட்டும் தலையில் அதிகமாக இருக்கும்போது தான் பாவத்தை இறக்கி வச்சுட்டு புண்ணிய கணக்கு தலையில் நிரப்புறதுக்காக பாபா வரார். இந்த ஞானம் முழு உலகத்துக்கானது, ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கான இனத்திற்கான ஞானம் கிடையாது. ஏன்னா எல்லோருக்கும் கடவுள் ஒருத்தர் தானே. இப்போ எல்லோருக்கும் தான் இந்த ஞானத்தை சொல்கிறார். இந்த படமெல்லாம் கற்பனையானதுன்னு சன்னியாசிகள் சொல்லிடுறாங்க. ஆனால் இதில் கற்பனைக்கான விஷயமே கிடையாது. ஸோ இதை நாம் எல்லோருக்கும் புரிய வைக்கிறோம். அப்படி புரிய வைக்கலைன்னா மனிதர்களுக்கு எப்படி தெரியும்? அதனால தான் இந்த படங்களை நாம் உருவாக்கி இருக்கிறோம். இந்த கண்காட்சி எல்லா தேசத்துலேயும் அநேக முறை போடப்படுது, ஒரு தடவை 2 தடவை கிடையாது. அதிகமாக பாரதவாசி குழந்தைகள், அதாவது நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது சர்க்கஸ் எப்படா போடுவாங்கன்னு வெயிட் பண்ணுவோம். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயதான பிறகு பார்த்திங்கன்னா அந்த ஈஷா யோகா அது எப்படா ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம், அப்போ போக மாட்டோம். எப்போயோ ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் வரும்போது மறுபடியும் எப்போ வருவோம் பார்ப்போம். பட் பிரம்மகுமாரிகள்ன்ற வார்த்தையே தெரியாமல் இருந்திருக்குது, போட்டாலுமே கூட. ஸோ அப்போ என்ன பிரச்சனை, ஏன் அந்தளவுக்கு ரீச் ஆகலை அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இந்த கண்காட்சி அனைத்து தேசத்திலும் அநேக முறை போடப்படுது. அதிகமாக பாரதவாசி குழந்தைங்க தான் இருக்கிறாங்க ஒட்டுமொத்த உலகத்துலையுமே. இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே பாரதவாசிகள் தான் அதிகமாக இருக்கிறாங்கன்னு வெளிநாட்டுக்காரங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பாரதவாசிகள் மட்டும்தான் கடவுளுக்கு குழந்தையானா கிடையாது, எல்லாருமே அவருக்கு குழந்தைங்க தான். ஏன்னா இது அநேக தர்மத்தின் மரம், அதோடைய விதை பாபா. நீங்கள் காமன்ற சிதையில் உட்கார்ந்ததுனால எரிஞ்சிட்டிங்கன்னு பாபா புரிய வைக்கிறார். சத்தியுகத்தில் யார் முதல்ல வராங்களோ அவங்களே தான் துவாபர யுகத்தில் முதலாக காம அக்னியிலும் எரியிறாங்கன்ற, அதனால தான் கருப்பாக்கிட்டாங்கன்ற. இப்போ பாருங்களா, சத்தியுகத்தில் முதல்ல வந்தவங்க தான் துவாபரகத்தில் முதல்ல காமத்தில் விழறாங்கன்ற. முதல்ல பக்தி செய்வாங்கன்னாரு. அந்த பக்திக்கும் துக்கம் வரணும், துக்கத்துக்கு பாவம் செய்யணும். நம்பர் 1 பாவமே காமம் தான் இல்லையா? அதனால தான் கருப்பாகிட்டாங்க, ஷாம் சுந்தர்னு சொல்லும். இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லையா? முதல்ல காமத்தில் நம்ம தான் விழறோம். இப்போ எல்லோருக்கும் சத்கதி ஏற்படணும். அதனால தான் பாபா சொல்கிறார், சன்னியாச மார்க்கம் இல்லைன்னா எரிஞ்சிருக்கும், பாரதமே அழிஞ்சிருக்கோன்றார். காமத்தில் எரிஞ்சிட்ருப்பீங்கன்றார். ஸோ இப்போ எல்லோருக்கும் சத்கதி ஏற்படணும். ஸோ பாபா குழந்தைங்க அப்படின்னா பெரும்பாலும் காமத்தினால தான் அதிக பாவம் செஞ்சுருப்பாங்க. ஏன்னா மற்ற நல்ல குணம்லாம் இருக்குது, அதனால தான் பாபா குழந்தைங்க ஏமாறுறாங்க இல்லையா? ஆனால் காமத்தில் செய்த பாவம் இருக்குது இல்லை? ஸோ அதனால தான் அனைத்தையும் இழக்கிறாங்க. இப்போ எல்லோருக்கும் சத்கதி ஏற்படணும். எல்லோருக்கும் சத்கதி கொடுப்பதற்கு நீங்கள் தான் இப்போ நிமித்தமாக கருவியாக இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு பிறகு தான் எல்லோருக்கும் சத்கதி ஏற்படணும். ஏன்னா முதல்ல நம்ம போயிடுவோம், ஆனால் இருக்கும்போதே கொடுத்துட்டு போவோம். அதுதான் முக்கியமான விஷயம். பாபா எவ்வளோ ஈஸியாக புரிய வைக்கிறார். ஸோ இது வரலட்சுமி சிஸ்டர் சொல்கிற வரைக்கும் எனக்கும் புரியல. எப்படி நாம் போயிடுவோமா அல்லது அவங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டு தான் நம்ம போவோமா? ஏன்னா முதல்ல வந்தவங்க முதல்ல போவாங்கன்றாங்களே அப்படின்னு. அப்போ ஒரு தடவை வரலட்சுமி சிஸ்டர்கிட்ட கேட்கும்போது இந்த நாலேஜ் ஆஃப் காட் சேனலில் அந்த வீடியோ கூட இருக்கும். ஸோ இப்போ எப்படி பாபா நமக்கு 5000 வருஷத்துக்கு தேவையானது இப்போ நிரப்புகிறாரோ, அதேமாதிரி பக்தர்களுக்கு பக்தி மார்க்கத்தில் ஃபுல்லாக தேவையானதையும் நம்ம இப்போ தான் நிரப்புகிறோம். அப்போ எவ்வளோ சக்தி கொடுக்கணும் யோசிச்சு பாருங்கள் இல்லையா? அதனால தான் இது பேர் நன்மை செய்யக்கூடிய யுகம். அதேமாதிரி முக்தி, ஜீவன் முக்தி எல்லாமே இப்போயே கொடுத்துட்டு நாம் முதல்ல போயிடுவோம். அதுக்கப்புறம் தான் அவங்க நேரத்தின் பொழுது அப்போ காட்சி இதெல்லாம் நிறைய கிடைக்கும். அப்போ நம்ம சொன்னது உண்மைன்னு தெரிஞ்சுட்டு பாபாவையும் நினைப்பாங்க.
அதுக்கு சக்தியும் கூட இப்போவே நமக்கு கொடுக்கணும். பாபா எவ்வளோ ஈஸியாக புரிய வைக்கிறார். ஸோ பாபா ஈஸியாக கொடுக்குற வழி என்ன? என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, அவ்வளோதான். ஏன்னா ஆத்மா தான் துர்கதி அடைஞ்சு இருக்குது, அழுக்காகி இருக்குது. அதனால் அது எடுக்கிற உடம்பும் அதே மாதிரி கிடைக்கிது, நோயாளி உடலாக கிடைக்கிது. ஆத்மாவை தூய்மை ஆக்கிறதுக்காகத்தான் பாபா இந்த எளிய வழியை கற்றுக் கொடுக்குறார். அவரை நினச்சிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. திருமூர்த்தி படத்தில் பிரம்மாவுடைய படத்தை பார்த்து மனுஷங்கள்லாம் ஐயோ ஐயோ இவர் ஏன்பா பிரம்மான்னு போட்டிருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லையா, அவர் லேக்ராஜ் வைர வியாபாரி அப்படின்ட்டு. அது உள்ளூர்காரங்க அப்படி கேட்பாங்க. மற்றவர்கள் என்னப்பா பிரம்மா படத்தை இப்படி மாற்றி சாதாரண மனுஷனை போட்டிருக்கிறீங்க, ஏன்னா பக்தி மார்க்கத்தை பிரம்மா தாடி வச்சுட்டு இருப்பார், 5 தலை இருக்கும், சூக்ஷ்மவாதனத்தில் தேவதை அவர் இங்கே எப்படி வந்தார், இப்படியெல்லாம் கேட்குறாங்க. ஸோ இந்த தாதா ரொம்ப புகழ்பெற்றவராக இருந்தார். நியூஸ் பேப்பர்லலாம் இவருடைய பேர் வந்தது. எப்படி, அதாவது பாபா ஒரு காமெடியாக சொல்கிறார், ஏன் புகழ்பெற்றவராக இருந்தார்னா நியூஸ் பேப்பரில் வந்ததான். ஒரு வைர வியாபாரி தன்னை ஸ்ரீகிருஷ்ணன்னு சொல்கிறாரு, எனக்கு 16,108 ராணி வேணும்னு சொல்கிறாரு அப்படின்னு நியூஸில் வந்துச்சு இல்லையா, அதனால் புகழ்பெற்றவராக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் பிரம்மா பாபா ஊரை விட்டு துரத்துறதுக்கு நிறைய போராட்டம் நடந்துச்சான். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் எப்படி புரிய வைக்கிறது? இவ்வளோ மனிதர்கள் இருக்கிறாங்க. அபுல கூட யாராவது வந்தாங்கன்னா உடனே நீங்கள் பிரம்மகுமாரிகள்கிட்டே போகிறீங்க, அவங்க மந்திரம் போடுறாங்களே, பிளாக் மேஜிக் பண்ணுறாங்களே, கணவன் மனைவியை சகோதரன் சகோதரியாக மாற்றிடுறாங்களே, இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் சொல்லி அவங்க மனசுக்கு எடுத்துடுறாங்க நிறைய பேர் இல்லையா. பக்காவாக இருக்கிறவங்களெல்லாம், இது இல்லாமல் சங்கர் பார்ட்டி வேறு ஒரு பக்கம். ஸோ அவ்வளோ தடையும் கடந்து தான் பாபா கெட்டியாக பிடிச்சிட்ருக்கணும். நிறைய புயல் இல்லையா, இதெல்லாம் மீறி போனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற புயல், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். ஸோ இவ்வளோ புயல் வந்தாலும் நான் பாபா விட மாட்டேன்னு கெட்டியாக பிடிக்கிறது தான் இங்கே ஞானமே. நீங்கள் என்ன ஞானக்கடல், உலகத்தின் சர்வசக்திவான்னு சொல்கிறீங்க தானே. அப்போ உலகத்தின் சர்வசக்திவான்னா எல்லா வேத சாஸ்திரங்களையும் அறிந்தவர். பெரிய பண்டிதர்களை கூட சக்தின்னு சொல்கிறோம், ஏன்னா அவங்க எல்லா வேத சாஸ்திரங்களும் படித்து இருக்கிறாங்க, பனாரஸ் போய் பட்டம் வாங்குகிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் உலகின் சர்வசக்திவான்றது அனைத்து வேதங்களையும் அறிந்தவர்ன்ற அர்த்தம் அப்படின்னு பாபா சொல்கிறார். மகோபாத்தியாய ஸ்ரீ ஸ்ரீ 108 சரஸ்வதி அப்படிங்கிற இந்த பட்டம் பனாரஸில் தான் கிடைக்குதான். யார் ரொம்ப புத்திசாலிகளோ அவங்களுக்கு இந்த பட்டம் கிடைக்குது. சாஸ்திரத்தில் ஜனகரை கூட எழுதியிருக்கிறாங்க. யாராவது உண்மையான பிரம்ம ஞானத்தை சொல்லுங்க அப்படின்னு ஜனகர் கேட்குற மாதிரி. இங்கே பிரம்மஞானி யாரும் கிடையாது, ஆனால் எல்லாமே இங்கே இருக்கிற விஷயங்கள் தான். கதையை அப்படியே பெருசாக்கி விட்டாங்க. சங்கரர் பார்வதி கதைகள் கூட நிறையா அந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க. சங்கரர் உட்காந்து பார்வதிக்கு கதை சொன்னார் அப்படின்னு காட்டுறாங்க. உண்மையிலே கதை சொல்கிறது சங்கர் கிடையாது, சிவன் தான். சூக்ஷ்மவாதனத்தில் கிடையாது, இங்கே தான். ஆனால் அவங்க, ஏன்னா சங்கரர் சூக்ஷ்மவாதனத்துலலாம் இருக்கிறார், சங்கரர் பார்வதி பேர் அவங்க எழுதிட்டாங்க. ஸோ பாகவதம் எல்லாமே இப்போ நடக்கிற விஷயத்தோடைய வெளிப்பாடு தான், கதையை எழுதிட்டாங்க. ராஜாவுக்கு போய் இந்த ஞானத்தை சொல்லலாம் அப்படின்னு எண்ணம் வந்தது.
பாபா கூட ராஜாக்களுக்கு போய் ஞானத்தை கொடுங்கன்னு சொல்கிறார். இதோடைய நினைவாக அங்கே அப்படி ஒரு கதை வந்திருக்குது. நீங்கள் சூரிய வம்சத்தை சார்ந்தவர்களாக இருந்தீங்க, பிறகு சந்திர வம்சம், வைஷ்ய வம்சம், சூத்ர வம்சத்தினராக ஆகிறீங்க. உங்களுடைய ராஜதானி போயிடுச்சு. இப்போ மறுபடியும் புருஷார்த்தம் செஞ்சு சூரிய வம்ச ராஜ்யத்தை அடையிறீங்க. ஸோ இவ்வளோதான் ஞானம் இல்லையா? சூரிய வம்சத்தை சார்ந்தவர்களாக இருந்த நாம தான் இப்போ படிப்படியாக இறங்கி ராஜ்யத்தை எல்லாம் இழந்துட்டோம். மீண்டும் ராஜ்யத்தை அடையிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம், தூய்மையாகிறோம். அதுக்காக தான் பாபா ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறார். கற்றுக் கொடுக்குற பாபா இப்போ தான் வந்தும் இருக்கிறார். ஸோ அதனால் சுயராஜ்யத்தை அடையுங்கள் அப்படின்னு மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். ஸோ ராஜாக்களுக்கு நிறைய லெட்டர் போகும். ஆனால் அது அவங்களுக்கு கிடைக்குதா என்ன? அவங்களுடைய பர்சனல் செக்ரட்டரி தான் கடிதத்தை பார்ப்பாங்க. ஸோ நிறைய கடிதங்களை எரிச்சிடுவாங்க. ஏன்னா அது குப்பை மாதிரி சேர்ந்துடும் இல்லையா? முக்கியமான விஷயமா இருந்தால் தான் ராஜாவுக்கு காட்டுவாங்க. ஸோ எல்லாமே விஐபிக்கள் வர லெட்டர்ஸ் எல்லாமே அப்படி தான். அஷ்டாவக்கரன் ஜனகருக்கு ஒரு வினாடியில் ஜீவன் முக்தியின் காட்சியை காண வைத்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ பாபா எவ்வளோ நல்ல விதமாக புரிய வைக்கிறார். யார் புரிஞ்சிக்கலையோ அவங்க தான் இங்கேயும் அங்கேயும் பார்த்துட்டு இருப்பாங்க. இல்லை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஒரு போதையாக பாபாவை நினச்சிட்டு இருப்பாங்க. இல்லைனா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கேயும் அங்கேயும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. உடனே அவங்களுடைய புத்தி ஸ்திரமாக உட்காரலன்னு பாபா புரிஞ்சுக்குவார். ஏன்னா எல்லோரும் நல்லா கேட்குறாங்களா ஞானத்தைன்னு நாலாப்புறமும் பார்க்குறார் பாபா. இவங்க புத்தி எங்கேயோ அலைஞ்சிட்டு இருக்குது அப்படின்னா கொட்டாவி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. புத்தியில் எப்போ ஞானம் பதியிலையோ அப்போ தூங்கி விழுவாங்க. அதில் தூங்கி வழியும்போது புத்தி பதியாது. ஸோ அப்போ தான் கொட்டாவி விடுறாங்க. அதை கேட்குறது புரியுது, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா எப்படி கொட்டாவி விடுவாங்க இல்லையா? ஸோ அப்படி கொட்டாவி விட்டுட்டு தூங்கி வழிஞ்சிட்டு இருந்தால் உங்களுக்கு தான் நஷ்டம். கராச்சியில் குழந்தைங்களுக்கு யோக பெட்டி நடத்தப்பட்டது. தூக்கம் வந்தால் உடனே வெளியில் போயிடுவாங்களாம். அவங்களாகவே உட்காந்தாங்க. வெளியிலேருந்து யாரும் வரலை. ஆரம்பத்தில் இவங்களுக்கு பெரிய நடிப்பின் பார்ட்டு இருந்தது, பெரிய கதை இருக்கும். இல்லை இவங்களுடைய நடிப்பை பக்தி மார்க்கத்தில் பெரிய கதையாக உருவாக்கியிருப்பாங்கன்றார். ஆரம்பத்தில் குழந்தைங்க ரொம்பவுமே தியானத்தில் போயிடுவாங்க. இப்போ கூட பிரம்மகுமாரிகளை மந்திரம் செய்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பரமபிதா பரமாத்மாவை மந்திரவாதின்னு சொல்கிறீங்க தானே? ஸோ அவங்களுக்கு பாபா மேலே அதிக அன்பு இருக்குது. அதனால்தான் பார்த்த உடனே தியானத்தில் போயிடுறாங்கன்னு பாபா பார்க்குறார். வைகுண்டம் அப்படிங்கிறது பாரதவாசிகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால்தான் யாராவது இறந்துட்டாங்கன்னா வைகுண்டவாசி ஆகிட்டாருன்னுவாங்க, சொர்க்கவாசி ஆகிட்டாருன்னுவாங்க. ஆனால் இப்போ இது நரகமாக இருக்குது. எல்லோரும் நரகவாசி ஆகிட்டாங்க. அதனால் யாராவது இறந்துட்டாங்கன்னா சொர்க்கவாசி ஆகிட்டாங்கன்றாங்க. அப்போ இது வரைக்கும் நரகத்தில் இருந்தாங்கன்னு தானே அர்த்தம். ஆனால் உண்மையிலே யாரும் சொர்க்கத்துக்கு போகிறது கிடையாது. நரகத்தில் சரீரம் விடுறவங்க நரகத்திலே தான் மீண்டும் பிறப்பாங்க. ஏன்னா நரகம் தானே சொர்க்கம் ஆகிற வரைக்கும் அவங்க நரகத்தில் தான் பிறப்பாங்க. ஸோ நாம் தான் சொர்க்கவாசியாக இருந்தோம், பிறகு 84 ஜென்மம் எடுத்து நரகவாசி ஆகிட்டோம்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ மறுபடியும் பாபா சொர்க்கவாசி ஆக்கிட்டு இருக்கிறார். சொர்க்கத்தில் தான் நமக்கு ராஜ்யம் இருந்தது.
நம்முடைய ராஜ்யத்தில் நிறைய பதவிகள் இருக்கும். ஸோ அதனால் எந்த பதவி கிடைச்சாலும் பரவாயில்லன்னு இருக்கக்கூடாது. முயற்சி செஞ்சு நாராயணன் ஆகணும், நம்பர் 1 ஆகணும். அம்மா பாபா எதிர்காலத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணன் ஆகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நீங்களும் அந்த மாதிரி ஆகிறதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அதனால தான் தாய் தந்தையை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க எப்படி முயற்சி செஞ்சாங்களோ அப்படி நீங்களும் முயற்சி செய்யுங்க. ஸ்வதஷ்ண சக்கரதாரி ஆகணும், இதுவும் ஞாபகம் இருக்கணும். இல்லை சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருக்கணுன்றதும் அதை தான் பாபா சிம்பிளாக 5 ஸ்வரூபம் அப்படின்னு வச்சுட்டார். நீங்கள் பாபாவை நினைவு செய்யுங்க, ஆஸ்தியை நினைவு செய்யுங்க, திரிகாலதரிசி ஆகுங்க. இல்லை அப்பாவையும் நினைக்கணும், ஆஸ்தியை நினைக்கணும், திரிகாலதரிசி ஆகிறது தான் சக்கரத்தை சுற்றுறது. இப்போ உங்களுக்கு முழு சக்கரத்துடைய ஞானமும் இருக்குது இல்லையா? ஸோ அந்த ஞானத்திலே மூழ்கி இருங்க, மற்றவங்களுக்கும் புரிய வைங்க. இந்த சேவையிலே நாள் முழுவதும் நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மற்ற தொழில் வேலை இதெல்லாம் நினைவே வராது. ஏன்னா எதை அதிகமாக நினைக்கிறீங்களோ அதுதான் கடைசியில் ஞாபகம் வரும் இல்லையா? அதனால் ரொம்ப கவனம் கொடுக்கணுன்றார். நல்லது. அற்புதமான முறையில் கொடுத்த இனிமையிலும் இனிமையான அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, சத்தியுகத்தில் உயர்ந்த பதவி அடையணும்னா அம்மா பாபாவை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும், அவங்கள மாதிரியே முயற்சி பண்ணணும், சேவையிலே மூழ்கி இருக்கணும். அதேமாதிரி நல்ல கான்சன்ட்ரேஷனோட படிக்கணும். இந்த முறையிலேயே நினைவின் சார்ட்டை உண்மையானதாக வைக்கணும் இல்லையா? கவனம் வச்சாதான் அதை நம்ம பண்ணுவோம். உங்களை ஆத்மான்னு நினச்சி பாபாவை நினைவு செய்யுங்க. தேகம் தேக சம்பந்தப்பட்டவர்களை நினைவு செய்ய வேண்டாம். வரதானம், உங்களுடைய மிக உயர்ந்த நிலையில் நிலைச்சிருந்து ஒவ்வொரு எண்ணம் சொல் செயலை செய்யக்கூடிய சம்பூர்ண நிர்விகாரி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், சம்பூர்ண நிர்விகாரி அப்படின்னா எந்த ஒரு சதவிகிதத்திலும் எந்த ஒரு விகாரத்தின் பக்கமும் கவர்ச்சி இருக்கக்கூடாது. இல்லை 1% கூட இருக்கக்கூடாது விகார கவர்ச்சி. அப்போ தான் சம்பூர்ண நிர்விகாரி. ஸ்லைட்டான சலனம் கூட இருக்கக்கூடாது. ஒருபோதும் அவற்றிற்கு வசப்பட்டுடக்கூடாது. அப்போ நான் சம்பூர்ண நிர்விகாரின்றது எவ்வளோ பவர்ஃபுல்லான ஸ்வமானம் பாருங்கள் இல்லையா? ஏன்னா மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படிங்கிறத விட இது டைரெக்டாக இது என்னன்னு நமக்கு தெரியுது இல்லையா? அப்போ சொல்லும்போதே 1% கூட விகாரத்தின் கவர்ச்சியில் சிக்காத சம்பூர்ண நிர்விகாரி நான் அப்படின்னு சொல்லலாம். ஒருபோதும் அவற்றிற்கு வசப்பட்டுடக்கூடாது. ஸோ மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் ஒருபோதும் சாதாரண சங்கல்பம் செய்ய முடியாது, சாதாரண எண்ணம் கூட வைக்க மாட்டாங்கன்றார் உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க. இல்லை உயர்ந்த நிலைன்றது அந்த கோயிலில் மூலஸ்தானத்தில் இருக்கிறவர். அவர் எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தை தவிர வேறு எந்த எண்ணம், எல்லைக்குட்பட்ட எண்ணம் எதுவுமே இருக்காது, சாதாரண எண்ணம் எதுவுமே இருக்காது இல்லையா? ஸோ அப்படியே இருக்கணும். ஸோ அதனால் எந்த ஒரு சங்கல்பம் செஞ்சாலும் கர்மம் செஞ்சாலும் எப்படி உங்களுக்கு உயர்ந்த பேர் இருக்குதோ, இல்லை பிரம்மாவின் குழந்தைகள் சாதாரண விஷயம் கிடையாது, கடவுள்கிட்ட நேரடியாக படிக்கிறாங்க, அதே மாதிரி உங்களுடைய செயலும் உயர்ந்ததாக இருக்குதான்னு செக் பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணமும் உயர்ந்ததாக இருக்குதான்னு செக் பண்ணுங்கள் இல்லையா? பிரம்மகுமாரின்னு சொல்லிக்கிற மாதிரி இருக்குதா உங்களுடைய செயலும் எண்ணமும்? ஏன்னா பெயர் உயர்ந்ததாகவும் காரியம் தாழ்ந்ததாகவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் பேரை கெடுத்துக்குவீங்க. கரெக்டு தானே? இப்போ சாமியார் பாலியல் குற்றத்தில் சிக்கிறாருன்னா சாமியார்ன்றது மக்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய இடத்துல வச்சுருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் சாதாரண காரியத்தை செய்கிறாருன்னும் போது மக்கள் கடுப்பாயிடுறாங்க. ஆனால் அவர்களை விட உயர்ந்தவர்கள் நம்ம சொல்கிறோம், தேவதைகளை விட உயர்ந்தவர்னு சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரி நம்மளுடைய காரியம் இருக்கணும் இல்லையா? அப்படி இல்லைன்னா
பேரை கெடுத்துடுறீங்க, அவப்பெயர் ஏற்பட்டுடுது. அதனால் உங்களுடைய லட்சியத்துக்கு ஏற்ப லட்சணத்தை தாரணை பண்ணணும். அப்போ தான் உங்களை சம்பூர்ண நிர்விகாரி, மிக புனிதமான ஆத்மான்னு சொல்ல முடியும். மிக புனிதமான ஆத்மா, வெறும் புனிதமான ஆத்மா கிடையாது. ஸோ இதெல்லாம் ஸ்வமானம் இல்லையா? நான் புனிதமான ஆத்மா, சம்பூர்ண நிர்விகாரி, லட்சியத்திற்கு ஏற்ப லட்சணத்தை வைப்பவன், இப்படியெல்லாம் நீங்கள் வந்து ஸ்வமானம் வைக்கலாம். ஸ்லோகனும் பவர்ஃபுல்லான ஸ்லோகன், சகஜ யோகத்துக்கான ஸ்லோகன். நீங்கள் காரியம் செய்யும் பொழுது செய்பவரும் செவிப்பவருமான தந்தையின் நினைவு இருந்துச்சுன்னா சுய முயற்சி மற்றும் யோகத்தின் சமநிலை இருக்குன்றார் இல்லையா? ஸோ நான் செய்தாலும் என்னை செய்ய வைக்கிறது பாபா, அந்த நினைவு இருக்கணும். அந்த முயற்சி செய்தாலும் அந்த முயற்சி செய்ய வைக்கிறவர் பாபா அப்படின் போது சுய முயற்சியும் இருக்குது, பாபாவோட புத்தி இணைஞ்சிருக்கனால யோகமும் இருக்குது. அப்போ ரெண்டும் சமநிலையோடு இருக்குது. அவ்யக்த இஷாரா. ஜுவாலா ஸ்வரூப நிலையில் நிலைத்திருந்து சக்திசாலி நினைவின் அனுபவம் செய்யுங்கள். இந்த கலியுக தமபிரதானமான இத்துப்போன விருட்சத்தின் கெட்ட நிலையை பார்க்கும் பொழுது பிரம்மா தந்தைக்கு என்ன எண்ணம் வருது தெரியுமா? இப்போவே குழந்தைங்களுடைய தபஸ்வி ரூபம் மூலமாக, யோக அக்னி மூலமாக இந்த பழைய விருட்சத்தை சாம்பலாக்கிடுவோம் அப்படின்னு எண்ணம் வருதான் இத்து போன விருட்சத்தை பார்க்கும் பொழுது. கரெக்டு தான். உலகம் வந்து எவ்வளோ மோசமான துக்கத்தை எல்லாம் அனுபவிக்கிறத நம்ம பார்க்குறோம், எவ்வளோ குற்ற செயல்கள் நடக்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஸோ அப்போ இதை டக்குன்னு ஒரு செகண்டில் யோகாக்னியின் மூலமாக எரிக்கணும்னு தோணுது பிரம்மா பாபாவுக்கு, குழந்தைங்களுடைய யோக அக்னி மூலமாக, குழந்தைங்க மூலமாக தான். அப்போ என்ன பண்ணணும்? குழு ரூபத்தில் முழு ஆற்றலோட யோக ஜுவாலை ஒளிர வேண்டி இருக்குது. இல்லை, நம்ம யோகத்தின் மூலமாக தான் உலகம் அழியும், அதை பற்றி நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பவர்ஃபுல் ஆகும்போது அந்த பயம் போயிடும் தானாகவே. அதான் அங்கே முக்கியமான விஷயம். ஏன்னா ஃபுல் ஆத்ம உணர்வுக்கு வந்துடும், உடல் உணர்வில் தான் பயம் இருக்கும். ஸோ அதனால் குழு ரூபத்தில் முழு ஆற்றலோட யோக ஜுவாலை ஒளிர வேண்டி இருக்குதுன்றார். இல்லை, கேஸ் அடுப்பில் ஹை ஃப்ளேம் வைக்கிற மாதிரி பாபா சொல்கிறார் இல்லையா? முழு ஆற்றலோட யோக ஜுவாலை ஒளிரணும் அப்படின்ட்டு. அதனால் பிரம்மா தந்தையின் இந்த சங்கல்பத்தை நீங்களும் எடுத்துகிட்டு வாங்க, அதாவது நடைமுறைப்படுத்துங்க. அந்த மாதிரி ஜுவாலாதேவியாக இருக்கணும். அது பயங்கரமான பவர்ஃபுல்லானது இல்லையா? ஸோ இதன் மூலமாக தான் நம்மளுடைய பழைய குணங்கள் எரிக்கப்படுது, மற்றவர்களுடைய குணமும் எரிக்கப்படுது, கடைசியில் ஒட்டுமொத்த உலகமும் எரிக்கப்படுது. ஓம் சாந்தி. செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.